வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் பெரிய விஜய் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலேயும் வந்து இங்கேருந்து கிளம்புறதை பற்றி தான் வந்து காவேரி விஜய் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி விஜயும் பார்த்திங்கன்னா என்ன காரணம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட வந்து காரணத்தை வந்து கேட்குறாங்க. காவேரி இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பக்கம் இருக்க காரணத்தை வந்து சொல்கிறாங்க. பார்க்க அன்னைக்கு வீட்டுக்கு போயிருந்திருக்கும் போது பாட்டி என்ன சொன்னாங்க, இவ தான் என்கிட்ட இருந்து பிரித்து உன்னை கூட்டிகிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து காவேரியோட முகம் வந்து மாறிடுச்சு. ஏன்னா அவளுக்கு வந்து ஒரு கில்ட்டினஸ் வந்திருக்கு. அதனால தான் வந்து பாட்டியும் தாத்தாவையும் பிரிஞ்சிருக்காரு இவர் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காவேரியோட எண்ணம் வந்து கண்டிப்பாக விஜயை வந்து பிரித்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றது கிடையாது இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க, விஜய்க்காக மட்டும்தான் இதை ஒத்துக்கிட்டு விஜய் வந்து கூடவே இருக்க அனுமதிச்சாங்க. ஆனால் அது இல்லை இப்போ விஷயம். ஆனால் காவேரியோட மனமாற்றத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாத்தா வந்து பேசினது மட்டும் இல்லாமல் பாட்டியும் இந்த நிலமையில வந்து பார்க்க முடியல காவேரியால். ஏன்னா பாட்டியோட மனநிலைமையை பார்க்கும்போது விஜய் அங்கே கூடவே இருக்கும்போது எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை விட வந்து ரொம்பவே மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்றத தாத்தாவும் அவங்க சித்தியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் தாத்தா பாட்டி கூட அவங்க கூடவே அவங்க பெத்த பொண்ணு இருந்தாலும் வந்து ரொம்பவே உயர்வாக நினைக்கிறது விஜய் தான், தன்னோட பேரனை தான். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்படி தான் வந்து மனமாற்றம் வந்து நிகழணும்னா சொல்ல முடியும். அதனால் விஜய் கிட்ட எப்படியாவது பேசி புரிய வச்சு திரும்பவும் தாத்தா பாட்டி வீட்டுக்கே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க காவேரியும். இது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை நம்ம காவேரிக்கு. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது, இது ஒரு சாக்காக வச்சு நம்ம விஜய்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக நம்மளோட மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக தாத்தா பாட்டி வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க காவேரியும். விஜயோட மனசுக்குள்ளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாத்தா பாட்டியே கண்டிப்பாக விட்டு கொடுக்க முடியாது தான் விஜய்க்கு. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து ரொம்பவே உயிராக நினைக்கிற காவேரியை வந்து ஏதாவது தப்பு சொல்லிட்டாங்கன்னா அவரோட மனசு கஷ்டப்படுறதை விட நாம தான் அதிகமாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருந்தார் ஏற்கனவே விஜய். நமக்காக காவேரி பல விஷயங்களை யோசிக்கும் போது நாம் அவளுக்காக என்ன பண்ணோம் அப்படின்ற நிலைமையில யோசிக்கிற தருணத்தெல்லாம் காவேரி கூடவே வந்து இருந்தார் விஜயும். சொல்லி எந்த விஷயத்தையும் வந்து கேட்காம இருந்ததில்ல விஜய். ஆனால் எதுக்காக வந்து யோசிக்கிறாருன்னா இந்த ஒரு விஷயத்தில் காவேரிக்காக மட்டும்தான் வந்து யோசிச்சுக்கிட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்காரு. அப்புறமா விஜய் பார்த்த காவேரி நிறைய விஷயங்கள் வந்து பேசி புரிய வைக்கிறாரு விஜய்க்கு. இங்கே வீட்டிலேயே இருக்கிறதுனால எந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் நமக்கு வரப்போகுது அப்படின்றது மட்டும் இல்லாமல் போனதுக்கு அப்புறமா எந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றதையும் வந்து எடுத்து ஒன்றுன்னா விஜய் கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஓகே, விஜயும் வந்து அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிற தருணத்தில் ஒரே ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. சரி காவேரி, நீ சொல்கிற மாதிரியே நம்ம அங்கேயே கிளம்பி போகலாம். இதுக்கு வந்து காவேரி வந்து சந்தோஷப்படுறாங்க. இந்த சமயத்தில் ஒரே ஒரு கேள்வி எழுப்புறாரு. இப்போ தான் உங்கள் மாமாவும் வந்து ஊருக்கு போயிருக்காங்க. இந்த ஒரு தருணத்தில் இவங்க எல்லாரையும் விட்டுட்டு நம்ம 2 பேரும் அங்கே போய் இருந்தால் எங்கள் வீட்டில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கேள்வி கேட்குறாங்க. இதை கேட்டதும் காவேரியும் வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லைங்க. ஏற்கனவே இதை பற்றி நான் அம்மா பாட்டி எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசிட்டேன். கேட்டிங்கன்னா நான் அவங்க கூட அங்கே போகிறதுல தான் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன காவேரி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு மனசுக்குள்ளே என்னன்னா இப்போ பாட்டிக்கு உடம்பு சரியில்லான விஷயம் அம்மாவுக்கு தெரிய வந்திருக்கு. இதை பற்றி நம்ம பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பாவண்டி அவங்க பாட்டி இவ்வளோ காலம் வளர்த்தாங்கல்ல, தன்னோட பேரனை வந்து பிரிஞ்சிருக்கும் போது யாருக்காக இருந்தாலும் அந்த கவலை இருக்கத்தானே செய்யும். அதனால் கூட அவங்களுக்கு உடல்நிலை வந்து பாதிப்படைஞ்சிருக்கலாம். அதனால் தயவுசெய்து நீ எடுத்த முடிவு நல்லது தான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க. அப்போ எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிட்டு தான் நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, என்னங்க நீங்கள் இதில் என்ன பெருசாக நான் முடிவு பண்ணிட்டேன், குட்டியோட நல்லதுக்காகவும் தாத்தா கேட்டுக்கிட்ட அந்த ஒரு வார்த்தைக்காக தாங்க நான் இவ்வளோ தூரம் உங்ககிட்ட எஃபோர்ட் போட்டு பேசிகிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னாங்க. இவ்வளோ தூரம் நீ வந்து கேட்டதுக்கப்புறமா இனிமேல் நான் என்ன மறுக்க போகிறேன், அங்கேயே கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து முடிவு பண்ணுறாரு. காவேரியை பார்த்து இதனால் ரொம்பவே சந்தோஷம் அடைகிறாங்க காவேரி. பேருமே ஜாலியாக வெளியில் போயிட்டு வரதை பார்த்து கங்காவுக்கு லைட்டாக பொறாமையாக வந்து இருக்குது. தம்பியை வர சொல்லுமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா கேட்க, இல்லைம்மா நாங்கள் வெளியிலேயே சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறத கேட்டு பயங்கரமாக எரிச்சல் அடைகிறாங்க கங்கா. திடீர்னு வெளியிலலாம் போய் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்க, இல்லைம்மா திடீர்னு கூப்பிட்டாரு, நானும் வந்து கிளம்பி போயிட்டு வந்துட்டோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா அவர் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறதுக்கு சம்மதிச்சிட்டாரு அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. அப்படியடி சொல்கிற, உண்மையாலுமே வா, அப்போ எப்படி வந்து கிளம்ப போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா வந்து கேட்குறாங்க. நாங்கள் நாளைக்கே கிளம்பலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறது கேட்டு, என்னடி நாளைக்கவா கிளம்ப போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ ஒன்றும் வருத்தப்படாதம்மா, நான் அங்கே பக்கத்தில் தானே இருக்கேன், உனக்கு எது வேணும்னாலும் நான் பக்கத்தில் வந்து அதை செய்வேம்மா. அது மட்டும் இல்லாமல் அப்பள பிஸ்னஸை நான் அங்கே இருந்துகிட்டே வந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அம்மா ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ ஃபாரினுக்கு ஏதோ போகிற கதையில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஏதோ ஒரு வழியாக அந்த வீட்டை விட்டு போகிறாளே அதுவே நமக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிக்கிறாங்க கங்கா. 2 பேருமே கிளம்பி வந்து நிற்கிறாங்க. சாரதாம்மாவை பார்த்த விஜய், அத்தை நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க, நாங்கள் பக்கத்தில் தான் இருக்கோம், உங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் இங்கேருந்து கிளம்புறதில்ல, உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, என்னப்பா நீங்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போய் உங்கள் தாத்தா பாட்டி 2 பேரையும் வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்கப்பா, பாவம் அவங்க தான் உங்களை விட்டு பிரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, உங்களை நினச்சி எதையும் நினச்சி வருத்தப்பட தேவையில்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா வந்து சொல்கிறாங்க விஜயை பார்த்து. இந்த நாளெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது அத்தை, அடிக்கடி நாங்கள் இங்கே வந்து பார்த்துட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா சொல்ல, இன்னொரு பக்கம் பாட்டியும் பார்த்து பத்திரமா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. போன விஜய் காவேரி 2 பேரையும் பார்த்து தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜய் நீ வந்துட்டியாப்பா, இந்த நாளுக்காக தான்ப்பா நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் பேச, இன்னொரு பக்கம் தாத்தாவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே எமோஷனலாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இனிமேல் நீ என் கூட தானே இருப்ப விஜய், எங்கேயும் என்னை விட்டு போக மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கேட்க, இல்லை பாட்டி இனிமேல் நான் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன், உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாங்க. விஜய் பாட்டி 2 பேருமே இப்படி ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிறத பார்த்த தாத்தாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு, கண் கலங்கியும் போகிறாரு. இன்னொரு பக்கம் காவேரியை பார்த்து தேங்க்ஸும் சொல்கிறாரு. ரொம்ப நன்றிம்மா காவேரி, நான் சொன்ன மாதிரி எப்படியோ விஜயை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோமா, அது வரலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சந்தோஷத்தை வந்து காவேரி கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறாரு. என்ன தாத்தா நீங்கள் உங்கள் பேரன் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு, இதில் நான் என்ன தாத்தா பெருசாக பண்ணிட்டேன், நீங்கள் எதுக்காக எனக்கு போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் வந்து பெருந்தன்மையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைம்மா இங்கே ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் இந்த வீட்டை விட்டு போன உடனே விஜய் திரும்பவும் இந்த வீட்டுக்கு வரமாட்டோன்னா ரொம்பவே தவிச்சு போயிருந்தம்மா. ஆனால் நாளாக விஜயோட கோபமும் வந்து அதிகமாச்சு. அதுக்கப்புறமா விஜய் கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வரவே மாட்டோனோ அப்படின்னு நினச்சிட்டம்மா. ஆனால் இப்போ உங்கள் பாட்டி இருக்க நிலமையை பார்த்தல்லம்மா, அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறமா விஜய் ஒவ்வொரு முறையும் அவங்க பாட்டியை வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுமா, கண்டிப்பாக வந்து விஜய் திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தாம்மா உங்ககிட்ட நான் பேசுகிறேன் இதை பற்றி. ஆனால் எப்படியோ வந்து விஜயை திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் தான் நினச்சிட்டு இருந்தீங்க உங்கள் பேரை அங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவரோட நினப்பு முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை பற்றின நினப்பு தான், உங்களை பற்றின நினப்பு தான் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் வந்து சொல்கிறாங்க. எனக்கு தெரியுமா காவேரி, கண்டிப்பாக அவனால் வந்து எங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கவும் முடியாது, ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவன் அவளால் அங்கே இருந்திருக்கான், அது என்னால் புரிஞ்சிக்கவும் முடியுதுமா, நான் அதில் தப்பு சொல்ல விரும்பல விஜய் மேலே. ஆனால் எப்படியோ ஒரு நாள் மாறும்னு நினச்சேன் காவேரி, அதுக்கேற்ற மாதிரி திரும்பவும் விஜய் இந்த வீட்டுக்கே வந்துட்டான், இனிமேல் எனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சந்தோஷத்தை வந்து சொல்லிகிட்ருக்காரு காவேரி கிட்ட. அப்புறமா ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. எல்லாத்தையும் வந்து பார்த்து ரொம்பவே வந்து சந்தோஷம் அடைகிறாங்க காவேரி. பழைய நினைவுகள் எல்லாமே வந்து ஞாபகத்துக்கு வருது. முதல்ல கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்தது, நிறைய சண்டை போட்டது, அதுக்கப்புறம் 2 பேருக்குமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. பேரும் மாறி மாறி தங்களுடைய அன்பை வந்து பகிர்ந்துக்கிட்ட தருணம், இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் வந்து ஞாபகத்துக்கு வருது. எல்லாத்தையும் ரொம்ப நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க விஜய் காவேரி 2 பேருமே. காவேரி ஒரு சில விஷயங்களை பற்றி விஜய் கிட்ட சொல்ல, இன்னொரு பக்கம் விஜயும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து காவேரி கிட்டேயும் வந்து ஷேர் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா 2 பேருக்குமே பிறக்கிற குழந்தைய பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. இங்கே பாரு தங்கம், இதுதான் உன்னோட வீடு, இதுதான் உன்னோட ரூம் அப்படின்ற மாதிரி என்னுடைய மூமெண்ட்லாம் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட அது கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வயிற்றில் வந்து கை வச்சு பார்க்குறாங்க விஜய். 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு தருணமாக அமைஞ்சிருக்கு. பக்கம் யமுனா என்ன பண்ணுறாங்க, கங்காவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி வீட்டை விட்டு கிளம்பிட்டா அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியாக அந்த வீட்டை விட்டு போயிட்டாடி, ஆனால் அவள் இருக்கும்போது எவ்வளோ டார்ச்லாம் தெரியுமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாண்டி கங்கா, எல்லாத்துலேயுமே மூக்க நுழைச்சிக்கிட்டு தான் தான் எல்லாமே செய்யணும் அப்படின்ற மாதிரி அதிகாரம் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் வந்து சொல்கிறாங்க. அதான் வீட்டை விட்டு கிளம்பிட்டாலக்கா, இனிமேல் யார் வந்து உன்னை அதிகாரம் பண்ண போகிறாங்க, நீ அதிகாரம் பண்ணாதான்க்கா உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. சரிடி, இப்போ இந்த வீட்டை விற்கிறத பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி கங்கா கேட்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமுனாவும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த வீட்டை வந்து காவேரி விஜய் இவங்க 2 பேருக்குமே தெரியாமல் சைன் வாங்கி விற்க முயற்சிக்கிறாங்களாம். இல்லையோ
இவங்க 2 பேரோட நிலைமைய காவேரி கிட்ட எடுத்து புரிய வச்சு, அதுக்கப்புறமா சொல்றதன் மூலியமா காவேரியே வந்து நானே இந்த வீட்டை வாங்கிக்கிறேன். உங்க 2 பேருக்கும் எவ்வளோ அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.